இன்டர்வியூலாம் அட்டெண்ட் பண்ணிருக்க. எதுவும் ட்ரீட்லாம் கிடையாதா? அக்கா வாங்கக்கா. வாங்கக்கா. என்ன கிச்சன்ல இருந்து சம வாசனை வருது? அம்மா இன்னைக்கு என்ன சமைக்கிறாங்க? சக்தி அக்கா, வர வர நீங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேச ஆரம்பிச்சிட்டீங்க. ஆமாக்கா, நீங்க நிறைய மாறிட்டீங்க. நீங்க இப்படி மாறிப்பீங்கன்னு நானும் கல்யாணியும் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ம், போதும் போதும், ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன கிண்டல் பண்றீங்களா? யாரு கிண்டல் பண்றா? நீங்க தான் எங்களை கிண்டல் பண்றீங்க. ஆ? நானா? நான் என்னடி பண்ண அப்படி உன்ன? பின்ன என்னக்கா, கிச்சன்ல என்னைக்காவது அம்மா சமைச்சிருந்தா இப்படி எல்லாம் வாசனை வருமா? ஓ, கிச்சனுக்குள்ள சூடா கேசரி கிண்டிட்டு இருக்கிறது நம்ம அப்பா தான். அதனாலதான் வாசனை கமகமன்னு மணக்குது. அப்பா இந்தாம்மா. ஃபர்ஸ்ட் என்னோட அக்காக்கு. அப்பா ரொம்ப சூப்பரா இருக்கு. அம்மா, இன்னைக்கு என்ன விசேஷம் காயத்ரி? அக்கா, நீங்க போக சொன்ன ஹாஸ்பிட்டலுக்கு இன்டர்வியூ போய் செலக்ட் ஆயிட்டேன். வேலையும் கிடைச்சிருச்சு. உங்களோட தங்கச்சி இப்ப நர்ஸ் ஆயிட்டேன். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூக்கா. சூப்பர் காயத்ரி. தேங்க்யூ கல்யாணி, நல்லா பாத்துக்கோ. சின்ன வயசுல இருந்தே நம்ம காயத்ரி நர்ஸ் ஆகணும்னு சொன்னான். இப்ப அவ ஆசைப்பட்ட மாதிரியே நர்ஸ் ஆயிட்டா. அதே மாதிரி நீ நினைச்சதையும் அடையணும், புரியுதா? சரி சரிக்கா. இன்னைக்கு என் குடும்பம் எனக்கு வேலை கிடைச்ச சந்தோஷத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சந்தோஷத்துக்கெல்லாம் காரணம் அவர் மட்டும்தான். அவர் மட்டும் என்ன சரியான நேரத்துல கொண்டு போய் சேர்க்கலனா எனக்கு அந்த வேலையே கிடைச்சிருக்காது. என்னோட லைஃப் லாங் நான் அவருக்கு நன்றி கடன் பட்டுட்டே இருக்கணும். ஹலோ ஹலோ, நான் சித்தார்த் பேசுறேன். சார், அந்த அட்வான்ஸ் அது அட்வான்ஸ் கேட்க நான் ஃபோன் பண்ணலங்க. ஆக்சுவலி உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம்னு தான் ஃபோன் பண்ணேன். தேங்க்ஸா? எனக்கா? ஒரு குடும்பமே மன உளைச்சல்ல சாகணும்னு முடிவெடுத்து சாக போறப்ப அந்த குடும்பத்தையே சாவுல இருந்து காப்பாத்தி அவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கீங்க. அதனால உங்களுக்கு என்னோட இதயபூர்வமான வாழ்த்துக்கள் சக்தி. நீங்க இவ்வளவு தூரம் பாராட்டுற அளவுக்கு நான் தகுதியானவளான்னு எனக்கு தெரியாது. இருந்தாலும் நீங்க சொல்றத கேக்குறப்ப என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். தேங்க்யூ. ஓகே, நான் வச்சிடுறேங்க. ஓகே சார். ஃபோன்ல யாருமா? சித்தார்த் தம்பியா? ஆமாப்பா. அந்த தம்பி ரொம்ப தங்கமான பையன்மா. இந்த காலகட்டத்துல சித்தார்த் மாதிரி ஒரு பையனை நம்ம பார்க்கவே முடியாது. தேடினாலும் கிடைக்காதம்மா. ஆமா சக்தி, மத்தவங்களுக்கு கஷ்டம்னா அத புரிஞ்சுக்கிட்டு உதவி செய்யற அந்த பையனோட குணம் இருக்கே, அது உண்மையிலேயே சொக்க தங்கம் தான். அப்பா அம்மா, இன்னைக்கு வியாபாரம் ரொம்ப நல்லா போச்சுல. இந்தாங்க, நீங்க ரெண்டு பேரும் உங்க கையால இந்த அமௌண்ட்டை வாங்கிக்கோங்க. பிடிக்குமா? என்ன குடிங்க, நீ வச்சுக்கோ. வாங்கிக்கோங்கப்பா. நீங்க வச்சுக்குங்க. இது எல்லாம் நல்லா இருக்கும். ஏங்க, சக்தி பண்ற ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கும்போது இறந்து போன நம்ம மூத்த பொண்ணு ஆர்த்தியை பாக்குற மாதிரியே இருக்கு. எனக்கு சக்தியை பார்க்கும் போதெல்லாம் ஆர்த்தி ஞாபகமாவே இருக்குங்க.